ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே இந்த தொண்டு நெறியை பற்றி பேசும்பொழுது சக்தியில் எங்கள் பகுதியில் நடந்த இன்னும் சில விஷயங்களை சொல்கிறேன் கேளுங்க. கொல்லம்பாளையம் மன்றம் இப்போ அது சோலாருக்கு மாற்றிட்டாங்க, சொந்த இடத்துக்கு போயிடுச்சுங்க. சக்தி பீடத்துக்கு நம்ம பக்தர் ஒருத்தர் இடம் கொடுத்துருக்காருங்க, அங்கே அது போயிடுச்சு. இந்த சோலார் மன்றத்துக்கு 3 பசங்க இளைஞர்கள், மெத்த படித்தவர்கள், அம்மா பக்தர்கள், வேலை கிடைக்கல. இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்க, வெள்ளிக்கிழமையான அம்மா மன்றத்துக்கு காலையிலே வந்துடுவாங்க. வந்து அதை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி இப்போ இந்த பூச்சி சாமான்கள்லாம் கழுவி கொடுத்து அலங்காரம் பண்ணி எல்லாம் என்னென்ன வேலை உண்டு அத்தனை செஞ்சு முடிச்சிடுவாங்க. அப்புறம் நம்ம நிர்வாகிகளும் மன்ற சக்திகளும் பெண்களெல்லாம் வந்தவங்களாம் ஓரமாக ஒதுங்கி உட்காந்துப்பாங்க மந்திரம் படிக்கிறதுக்கு. பொதுமக்களோடு ஒன்றாக இருந்து கொள்வார்கள், அவ்வளோதான். மற்ற அதெல்லாம் இப்போ அந்த வழிபாடெல்லாம் அந்த பெண்களை பார்த்துப்பாங்க. இப்படி வாரம் தவறாமல் வந்து உள்ளன்போடு உண்மையாக தொண்டு செய்தார்கள். என்னாச்சு, 1.5 வருஷம் கால அவகாசம். 1.5 வருஷம் செஞ்சு முடிச்ச உடனேயுமே 3 பேருக்கும் வெளிநாட்டில் வேலை கிடச்சிது. எப்படி வேலை? நல்ல வேலை, நல்ல சம்பளம். இப்போ 3 பேருமே வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ இந்த தொண்டு வந்துங்க சாதாரண விஷயமே அல்ல. தொண்டு செய்தால் துயரம் நீங்கும். அதனால் சக்தியில் அனைவரும் இந்த தொண்டு மார்க்கத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தொய்வில்லாமல் தொடர்ந்து தொண்டு செய்ய வேண்டும் என அம்மாவை வேண்டி நாம் சங்கல்பம் செய்து கொள்ளும் சக்திகளே. ஓம் சக்தி.